குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. சில நேரங்கள் வாழ்க்கை நம்மளை ஓட வைக்காது. ரொம்ப ஒரு இடத்துலயே போட்டு அழுத்தி நசிக்கிறோம் இல்லையா? வீட்டில் ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு அழுத்தம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத ஒரு லோன்லினஸ், சமூகத்தோட ஒரு கம்பேரிசன், அதாவது சொசைட்டியோட கம்பேரிசன், இது எல்லாருமே நம்மளை ரொம்ப அழுத்தும். நம்ம எல்லாரும் சிரிக்கிற மாதிரியே தெரியும். பட் உள்ளுக்குள்ள பலர் மன அமைதிக்காக போராடிட்டே இருப்பாங்க. மனசு உடைஞ்சு போகிற அளவுக்கு, காயப்படுத்துகிற அளவுக்கு வார்த்தைகள் நம்ம கேட்டுட்ருப்போம். நம்ம செஞ்ச நல்லதை கூட தவறாக பார்த்துட்டு இருக்க விரும்பும். இந்த நேரத்தில் பலருக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன, எவ்வளவு நடந்தாலும் மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது? இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். அமைதினா என்ன? சத்தம் இல்லாத வாழ்க்கையா? பல பேர் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கைலாம் அதுதான் ஒரு அமைதினா அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அமைதின்றது பிரச்சனைக்கு நடுவுலையும் உடைஞ்சு போகாம நம்ம தைரியமா இருக்கிறது. கடல்ல அலை வராம இருக்காது. சில கப்பல்கள் முழுகாம பயணம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் வாழ்க்கையில பலருக்கும் முழு சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்காது. ஒரு குடும்பத்துல பண பிரச்சனை இருக்கலாம், இன்னொரு குடும்பத்துல புரிதல் பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு மனநிலைமையில பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு சொசைட்டியால ஒரு ப்ரெஷர்ல வர பிரச்சனையா இருக்கலாம், சிலர் மற்றவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து அதனால ஏற்படுற மன உளைச்சல்களா இருக்கலாம். வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் லைஃப் மாதிரி தெரியும். ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சொல்லப்படாத ஒரு அழுகை, ஒரு வேதனை இருந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? குடும்பம் வாழ்க்கைனா மன அமைதியை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னா, குடும்பம்ன்றது அந்த இடம் தான் நம்மளை பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே சமயம் ரொம்ப லேசாக நம்மளை காயப்படுத்தவும் செய்யும். ஒரு வார்த்தை போதும் முழு நாளையும் நம்ம கெடுத்துடும். நீ எதுக்கும் சரியில்லை, நீ என்னத்துக்கு லாய்க்கு, நீ என்ன சம்பாதிச்சுட்டு வந்திருக்க, இதை விஷயம் எப்படி நான் குடும்பம் நடத்துறது, அவன்லாம் எப்படி இருக்கான், நீ என்ன படிக்கிற, நீ உதவாதவன், நீ இப்படியே இருந்தானா உதவாக்கரையா இருப்ப, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, என்ன நீ செய்கிற, நீ எல்லாம் எப்படி இருக்க, அப்படிலாம் வார்த்தைகள் தினந்தோறும் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். வெளியிலேருந்து வந்தால் கூட நம்ம ஓரளவு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பட் வீட்டுக்குள்ளேருந்து நம்மளை தாழ்த்தி பேசிக்கிட்டே இருந்தால் அது நம்ம மனசில் பதிஞ்சிடும். சில குழந்தைகள் அன்பு கேட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது என்ன? கம்பேரிசன். ஒரு மனிதனை உடைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம உடல் ரீதியாக அவனை அடிக்கணுன்றதான் கிடையாது. அவனை புரிஞ்சுக்காம அவன் மனசை அடித்தாலே போதும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எல்லாராலையும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு முடியாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. சிலர் நம்ம கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குற ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா, நம்மளுடைய தவறுகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. சோஷியல் லைஃப்ன்றதும் ஒரு சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த கரண்ட் சிச்சுவேஷனில். இப்போல்லாம் அதாவது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்பேர் பண்ணாங்க. இப்போ எப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனில் வந்துச்சு. எவனாவது ஒருத்தர் வெளிநாடு போகிறானா அதுக்கு ஒரு ஃபோனில், யாராவது ஒரு கார் வாங்கிட்டா அது ஒரு இது, அப்புறம் யாரோ ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபேமிலி வீடியோ போட்டாங்க, அதை பார்த்து நமக்கு ஒன்று. அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? கேமராவுக்கு முன்னாடி சிரிக்கிற பல பேருக்கு கேமரா ஆஃப் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கும் இல்லையா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்களுடைய அழுகை என்னன்னு தெரியுமா? அவங்க கஷ்டம் என்னன்னு தெரியுமா? சோஷியல் மீடியாவில் பார்க்குறது பல நேரம் இன்ஸ்பிரேஷன் கொடுக்காது, பல நேரம் நம்மளுடைய அமைதியை தான் அது கொலாப்ஸ் பண்ணுது இல்லையா? நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒரு உண்மை தெரியுமா? மன அமைதியை கெடுக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, மற்றவங்களுடைய அப்ரூவல் தேடுறது தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, பயந்து பயந்து வாழ்ந்துட்டே இருக்கிறது நம்மளுடைய மன அமைதியை கெடுத்துரும். அப்போது நம்ம மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 விஷயங்களை நான் சொல்லட்டுமா? எல்லா விஷயத்துக்கும் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சில மனுஷங்க நம்மளை ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுடைய வார்த்தைகளை வர வைக்கணுன்றதுக்கு. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து அமைதியாக விலகி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, பல நேரம் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு விக்ட்ரி ஆகிடும். அதே சமயம் நம்முடைய மனசும் ரொம்ப அமைதியாகிடும். செகண்ட் ஒன், எல்லாரையுமே நம்மளால் சந்தோஷப்படுத்த முடியுமா? சான்ஸே கிடையாது. நம்ம நல்லவனாக இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டதாக இருந்தாலும் பேசுவாங்க, நம்ம நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. ஸோ இந்த சொசைட்டி வாயை நம்மளால் மூட முடியாது. அதனால மற்றவங்களுடைய கருத்துக்களை உங்கள் லைஃப்பை தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க.
தேர்டு என்ன தெரியுமா, தனிமை வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து நிறைய பேரோட, அதாவது ஒரு க்ரௌடோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்மளை நமக்காகவே, நமக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஃபோனை வச்சுட்டு சத்தங்களெல்லாம் வச்சுட்டு அமைதியாக நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதனால நமக்கு இந்த குழப்பம் வந்தது அப்படின்னு யோசிச்சாலே அதே நமக்கு மன அமைதியை கொடுக்கும், மன அழுத்தத்தையும் குறைச்சிடும். நாலாவது என்னன்னா, நடந்ததை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப மோஸ்ட்லி எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம பாஸ்டில் நடந்த விஷயங்களை இன்னும் யோசிச்சுக்கிட்டு பாஸ்ட் வாழ்க்கைக்குள்ளேயே தான் நம்ம அப்படியே வந்து மூழ்கிட்டே இருக்கோம். ப்ரெசன்ட்குள்ளேயும் வரல, ஃப்யூச்சரை பற்றி நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். கடந்த காலங்கள்லாம் தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமேல ஒரு எடுத்துக்காட்டலாம், ஒரு புண்ணை வந்துட்டு மறுபடியும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அது ஆறிடுமா? ஆறாது இல்லையா? அது விட்டுறணும். அதை விட்டுட்டு அதான் அந்த காயம் வந்து ஹீல் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான நினைவுகளை தயவு செஞ்சு விட்டுடுங்க. நீங்கள் ரிலாக்ஸாக வச்சிங்கன்னா தான் அப்போ உங்களுடைய மனசு வந்து நிம்மதியாக சுவாசிக்கும். அந்த நினைவுகளை சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய மனசு ரொம்ப அழுத்தமாயிடும். மன அமைதின்றது ஒரு பழக்கம். இது வந்து ஒரு நாளில் கிடைக்காது, அது ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும். எதை இக்னோர் பண்ணணும், யாருக்கிட்டேருந்து விலகி இருக்கணும், எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ என்ன பேசணும், இதை கற்றுக்கிட்டா போதும். நம்மலாம் வந்து சூப்பர் ஸ்ட்ராங் பீப்புள். பட் நம்மளால் அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கவே முடியாது. எவ்வளோதான் சொன்னாலும் தலையாட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம மழை மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்ச ஒரு மாதிரி புக் மாதிரி ஆகிட்டோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோதான் அதை காய வச்சாலும் சில பேஜஸ் வந்து பழைய மாதிரி வராது. அதே மாதிரி தான் நம்மளே கேட்க ஆரம்பிச்சுப்போம். நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் வெளியில சிரிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஆனால் தனியாக இருக்கும்பொழுது அவங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் யாருக்காவது தெரியுமா? நம்ம ரொம்ப ஈஸியாக வார்த்தைகளை பேசிட்டு போயிடுறோம் இல்லையா? சிலர் வீட்டில் எல்லாருக்காகவும் ஸ்ட்ராங்காக நடிப்பாங்க, ஆனால் அவங்க தனிமையில் எத்தனை நாள் அழுதுருப்பாங்க தெரியுமா? மன அமைதிக்காக. சில பெண்கள் குடும்பத்துக்காக அவ்வளோ விஷயங்களை, ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ அழுத்தத்தோடு இருப்பாங்க. சில அப்பாக்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லாமல் சிரிப்புக்கு பின்னாடி எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன்ட்டு அமைதியோட வலிகளை சுமந்துட்டு அந்த குழந்தைங்க படித்து போராடிட்டு இருக்கும். இந்த உலகம் வந்து உங்களுடைய கண்ணீரை புரிஞ்சுக்கலாமல் இருக்கலாம், பட் உங்கள் சைலன்ஸையும் வந்து வீக்னஸ்ன்னு கூட நினைக்கலாம். பட் நீங்கள் மட்டும் உங்களை விட்டுறாதீங்க. ஒரு புரோக்கன் ஹார்ட்ன்றது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? மன அமைதி இல்லாமல் மன குழப்பத்தோடு நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏற்படுற வந்துட்டு உடல் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம உடம்புல ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும், நம்ம ரிலாக்ஸ் இல்லாமல் இருப்போம், மைண்ட் ஃபுல்லும் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷராக எப்போவுமே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருப்போம், ஒரு லோன்லினஸ்க்குள்ளே இருப்போம். ஸோ அதனால் வெளியில் எல்லாமே நமக்கு நார்மலாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் மன அமைதி இல்லாமல் இருந்தோன்னா. ஸோ என்ன சொல்றதுன்னா, எப்படி சொல்றது, மனசு டயர்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் சிரிச்சாலுமே அது ஒரு ஃபேக் ஆகிடும். மனுஷங்க மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையும் நமக்கு அது குறைஞ்சு போயிடும். சில சமயம் நம்ம பேசுறது கூட குறைஞ்சி, நிறைய பேர் பாருங்க பேசுறத கூட குறைச்சிருவாங்க. ஏன்னா அவனுடைய வழியை அவனால் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் டயர்டாகிருப்பான். புரியுதா? நான் இந்த சிச்சுவேஷனில் இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. வாழ்க்கை உங்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும் மனசை மட்டும் கல்லா மாற்றாதீங்க. கஷ்டம் வந்துச்சா அன்பை வெறுக்காதீங்க, ஏமாற்றம் வந்துச்சா மனுஷங்களை முழுசுமே வெறுத்துறாதீங்க. இந்த உலகத்துல மனசை மதிக்கிற மனுஷங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் காயப்படுத்த மாட்டாங்க. ஒரு நாள் இப்போ உங்களை அழ வச்ச விஷயங்கள் கண்டிப்பா உங்களை ஸ்ட்ராங் ஆக்குற நினைவுகளா மாறும். இப்போ உங்களை இக்னோர் பண்றவங்க உங்க அமைதியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த நாள் வரைக்கும் உங்க மனசை உங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க, உங்க மனசை அமைதியா வச்சுக்கோங்க, அதற்குரிய விஷயங்களை செய்யுங்க. நிறைய யோகா, நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்க மன அமைதிக்கு கொண்டு வாங்க. நிறைய வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வருது எப்படி தெரியுமா? பணத்தாலேயோ இல்லை லக்ஸுரி லைஃபாலோ வராது. ஆனா எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் மனசை அமைதியா வச்சுக்கிறாங்கள, அதுதான் பெரிய பெரிய அது நல்ல ஒரு பணக்காரத்தனமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம் தெரியுமா, அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கட்டும், சொசைட்டியில் நமக்கு என்ன அவமானம் இருக்கட்டும், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கட்டும், பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. மனசை காப்பாத்துங்க, மனசை அமைதியோட வச்சுக்கோங்க. உடைஞ்ச மனசோட வாழ்றது உடைஞ்ச வீட்டில் வாழ்றத விட கஷ்டம். யாராவது இந்த வீடியோவில் காயப்பட்டு போயிருக்கீங்களா? அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல உங்கள் மனசு அமைதியாக படுத்தக்கூடிய நல்ல இடங்களுக்கு போங்க. திரும்ப திரும்ப உங்கள் மனசை காயப்படுத்துகிற இடத்துலையே உட்கார்ந்து உங்கள் மனசை இன்னும் காயப்படுத்திக்காதீங்க. அந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியே வரும்னு யோசிக்காதீங்க. பணம் காசில் நிம்மதி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அழகாக கொண்டு போகிறீங்க அதில் தான் இருக்குது. உங்களுடைய மனசை அமைதி கொடுக்குற என்ன விஷயமோ அதில் உங்கள் கான்சன்ட்ரேஷனை கொண்டு போங்க. நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல நல்ல விஷயத்தை பேசுங்க. கண்டிப்பாக
உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மன அமைதி கண்டிப்பாக வரும். வாழ்க்கைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கம்பேரிசன் இருக்கும், வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது. பட் எல்லா சூழ்நிலையும் மனசை அமைதியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ நாள்.